ஹலோ கைஸ். போன எபிசோடில் நம்ம வந்து போன் கண்டக்ஷன் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி டாப்பிக்கு. போன வீடியோ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், நம்ம பேசுகிறது எல்லாமே ஏர் வழியாக அப்படியே ஸ்லோவாக ட்ராவல் ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இங்கே நான் ஸ்லோன்னு சொன்னேன். பட் நீங்கள் எப்போ யோசிச்சு பார்த்தாலும் நம்ம பேசுகிறது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கேட்குது தானே. இப்போ அங்கே ஒருத்தன் பேசுகிறானா ஒரு 100 மீட்டரில் பேசினா கூட அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தானே கேட்குது. அப்புறம் எப்படி ஸ்லோன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். வந்துருந்துச்சுன்னா அதான் பேசிக்காக வந்து சவுண்டோட ஸ்பீடு அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ சவுண்டோட ஸ்பீடு வந்து 340 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஸோ நீங்கள் வந்து அது பேர் என்னது, ஒரு பெரிய பிளேயிங் ஃபீல்டில் இருந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாக தான் கேட்கும். அதை விட கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டரில் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டிலேயில் கேட்கும். இது எப்போ கூலாக இன்ட்ராக்ட் ஆகும்னா, இது வந்து ஒரு கூல் இன்ட்ராக்ஷன் எதில் நடக்கும்னா, இடி அண்ட் மின்னல். இனியோட வீடியோவே அதான். இடிக்கும் மின்னலுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். இடினா அந்த சவுண்டு, மின்னல்னா அந்த லைட்டு. எப்பயுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு அப்படியே பயங்கரமாக மின்னல் வரும், ஆனால் சவுண்ட் வந்து கேட்காது. ஒரு 2-3 செகண்ட் ஆகும், அதுக்கப்புறம் டொம்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இது எதுக்காக பேசிக்காக நடக்குதுன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்றது ரொம்ப ரொம்ப அதிகம், 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்டு. பட் ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்றது வெறும் 340 மீட்டர் பர் செகண்டு. கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1200 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது லைட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ட்ராவல் ஆகிடும், பட் சவுண்ட் வந்து டிலேயில் ட்ராவல் ஆகும். இதுதான் விஷயமே. ஒருவேளை மின்னலும் இடியும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு சவுண்டும் கேட்குது, லைட்டும் தெரியுதுன்னா அது உங்கள் தலை மேலே மோஸ்ட்லி கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதான். ஸோ அதை வச்சு தான், இதை வச்சு ஒரு கூலான வேறு ஒரு இன்ட்ராக்ஷனும் இருக்குது. ஏதோ ஒரு படம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஜீவா வந்து ஏதோ டெக்னிக்கல் காய் மாதிரி நடிச்சிருப்பான். அந்த படத்தில் ஆக்சுவலாக ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த வான வேடிக்கை வந்து வெடிக்கும், அதே டைமில் வேறு ஒருத்தன் வில்லன் கிட்ட காலில் பேசிகிட்டு இருப்பான். ஸோ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கிறது தெரியும், அவனுக்கு சவுண்டு டிலேயில் கேட்கும், அவன் அந்த காலில் இருந்தும் சவுண்டு டிலேயில் கேட்கும். அந்த 2 டிலே வச்சு அவன் கால்குலேட் பண்ணுவான் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வச்சு நீங்களும் ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ 1 செகண்ட் ஆகுதுன்னா அது வந்து 300 மீட்டர்ஸில் வெடிச்சிருக்கு. இதுவே 3 செகண்ட் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மின்னல் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஜாலியாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மின்னல் அடிக்கும் போதோ இல்லை நியூ இயருக்கு பட்டாசு வெடிக்கும் போதோ கால்குலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சவுண்டு ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். இப்போ சவுண்டோட ஸ்பீடை பார்த்தோம்ல, இப்போ சவுண்டோட ஸ்பீடு ஸ்லோவாக தானே இருக்குது. ஸோ அதை பீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் எபிசோடு. பீஸ் அவுட்.